அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது மிக முக்கியமாக இந்த எழுதப்பட்ட சட்டத்தை எவ்வாறு திருத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சாப்டரை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு சம்மந்தப்பட்ட ஜெனரல் சயின்ஸ் 25 மார்க் கேட்டிருக்காங்க. அதனால் நாளில் இருந்து ஆர்ஆர்பிக்கான போர்ஷனை ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய பாண்டிச்சேரி எக்ஸாம், டிஎன்பிசி எல்லாத்துக்குமே அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது எங்கள் தியாழ் அகாடமியில். ஸோ விருப்பமுடையவர்கள் எங்களுடைய அகாடமி நம்பரான 9952787085 இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய நம்பரை என்ரோல் பண்ணிங்க, உங்களுடைய நேமை என்ரோல் பண்ணிங்க. ஸோ அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்னா என்னென்னா, இந்த எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சிறு மாற்றங்கள் கொண்டு வர்றது, இல்லைனா அந்த சட்டத்தை மேம்படுத்துகிறதோ இல்லை இருக்கக்கூடிய விஷயத்தை நீக்கிறதோ, இது எல்லாத்தையுமே திருத்தம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 20 இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் என்னென்னா 368. ஸோ ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம் பண்ணும்போது என்னென்ன நடைமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an amendment of this constitution may be initiated only by the introduction of a bill for the purpose in either house of a parliament. அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை எந்த அவையில் கொண்டு வரணும் அப்படின்னா 2 அவைகள்லையும் கொண்டு வரணும். அதில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் கட்டாயம் வந்திருக்கணும். அப்புறம் அதில் வந்திருந்து வாக்களித்தவர்களில் அதாவது 3/2 பங்கு கட்டாயம் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் 2/3 3/2 பங்கு மெஜாரிட்டி டோட்டல் மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல, அதில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்தா மட்டும்தான் அரசியலமைப்பு திருத்த மசோதா முற்று பெறும். புரியுதுங்களா? It shall be presented to the President, who shall give the assent to the bill, and thereupon the Constitution shall stand amended in accordance with the terms of the bill. அதுக்கப்புறம் அதை பிரசிடென்ட் கையில் கொடுத்து ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்படும். இதை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு, மாநில அரசு இருக்குது. இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மட்டும்தான் செய்ய முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் முழு பவர் இருக்குது. இந்த டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வகையாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் மெஜாரிட்டி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, மூணாவதும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான். ஆனால் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் 50% மேலே அதாவது 28 மாநிலம் இருக்குது. அதில் 14+1 15 மாநிலங்கள் ஒப்புதலோட நிறைவேற்றம் செய்யப்படும். டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெஜாரிட்டியில் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அது எப்படின்னா, வந்திருந்து வாக்களித்தவர்களில் 50% மேலே ஓட் பண்ணாலே போதும், அதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்திருந்து அதில் ஓட்டு போட்டவங்க டோட்டல் மெம்பரில் 3/2 பங்கு இருக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் டைப் என்னென்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான். அதாவது அவைக்கு வந்தவங்களே 3/2 பங்கு உறுப்பினர்கள் அதில் ஓட்டு போட்டவங்க 3/2 பங்கு டோட்டல் மெம்பருக்குள்ளே கம்பேர் பண்ணுவாங்க. டோட்டல் மெம்பரில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் வாக்களிச்சிருக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் த ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் 14 மாநிலத்துக்கு மேலே ஒப்புதலோடு நிறைவேற்றுவாங்க. அதுதான் 3வது வகை. அதுக்கப்புறம் இப்படி சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் 42வது சட்ட திருத்தம் 1976 பண்ணாங்கல்ல, அது நிறைய சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் 1976 பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த திருத்தத்தை மினி கான்ஸ்டிடியூஷன், ஒரு சிறு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க. புரியுதுங்களா? டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 வகை இருக்குது. சிம்பிள் மெஜாரிட்டி, அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, மூணாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித்து மாநிலங்கள் ஒப்புதல் 14%, அதாவது 50% மாநிலங்கள் ஒப்புதலோடு பண்ணுவாங்க. அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன், அதாவது நிறைய திருத்தங்களை நம்ம பார்த்தோம். மத்திய மாநில உறவுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே தமிழ்நாட்டிலேருந்து PV ராஜமன்னார் குழு மத்திய மாநில உறவுகளை போட்ட குழு. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சர்க்காரியா கமிஷன் 1983 போட்டாங்க. அந்த 2 கமிஷனுமே மத்திய மாநில உறவுகளை, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை ஆராயறதுக்காக போடப்பட்ட குழு. இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம், அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அதை ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக 2000 ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MN வெங்கடாச்சலயா கமிட்டி 2000 போட்டாங்க. 2000 போடப்பட்ட குழு பார்த்திங்கன்னா எதுக்காக, இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஒர்க்கிங் ஆகிட்டுருக்கு, எப்படி வேலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆராயறதுக்காக, ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அதை ஆராயறதுக்காக 2000 போடப்பட்ட குழு தான் MN வெங்கடாச்சலயா குழு.
அதுக்கப்புறம் ஏப்ரல் 2007 3 மெம்பர் கமிஷன் வந்து ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து எம்எம் பூஞ்சி அப்படிங்கிற ஒரு தலைமையில் 3 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சாங்க. அந்த 3 பேர் கொண்ட குழுவில் தலைவர் வந்து யாருன்னா எம்எம் பூஞ்சி. அவர் தலைமையில் 2007 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி வந்து அமைச்சாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசோட அந்த கவர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த அரசோட ரோல் எப்படி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குது, இந்த கவர்மெண்ட்டோட அரசின் பல்வேறு படிநிலைகளில் அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எப்படி இருக்குது, அதேமாரியே இந்த ஒவ்வொரு அரசுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட குழு தான் எம்எம் பூஞ்சி கமிட்டி. அவ்வளோதான், இந்த லெசன் வந்து முடிஞ்சிடுச்சு. இதை வந்து பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோட இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஜெனரல் சயின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆர்ஆர்பி போர்ஷனை வந்து 1 by 1 கவர் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.